ஷாய் பார்வதி அம்மா பேசுகிறப்பா. தாய் இந்தியா நாடு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் என் மகன் கலெக்டரும் ஏற்றிட்டான் கொடி ஏற்றிட்டான். கொடி எல்லா நீதிமன்றத்திலையும் கொடி பறக்கு. கன்னியாகுமரி டு மும்பை வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் சிவலிங்க கொடி பறக்கு. முக்கால் சத்தியம் உள்ள திராசு விளக்கு திரிசூலம் மூணுமே உள்ளே இருக்குது. அத்துமீறி கையெழுத்து போட முடியாது, அத்துமீறி கையெழுத்து போடவும் முடியாது. அந்த கையெழுத்து போடுற கணக்கு கடவுள் தான் போடணும். கடவுள் தான் போட்டு தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கணும். எல்லாமே அள்ளுவார், விடமாட்டார். நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞர் நீயும் கேட்டுக்கோ கணக்கு விட்டார். நீ உள்ளே போய் வழக்கறிஞர் காலை வச்சு மறிக்க போய் தான் வெளியில் அவ்வளோ தப்பு நடந்து போச்சு. பார்த்தியா பார்க்கலையா? வழக்கறிஞர் பூரா போகிற வார நீதிமன்ற கோர்ட்டுக்கு நீ காலை விரித்து இப்படி அந்த கேஸை மடக்க போய் பூரா மறித்து அடிச்சிட்டான் வெளியில். என்ன நடக்கு? சாப்பாட்டு உணவு உனக்கு என்னப்பா இருக்குது? வழக்கறிஞர் நாங்களே கேட்கோம், என்ன சாப்பாடு உணவு, என்ன உணவு, இருக்கிற இடம் ஆடை விவசாயம் நல்லபடியாக போ. அது எல்லாமே சந்தோஷமாக போகலாம். மாற்றி அடித்து ஒரு பேப்பரை அடித்து விட்டு அதுதான் மொட்டையும் பேப்பரை டெல்லியில் எரிச்சிட்டார். அந்த கோட்டார் கையெழுத்து போட்டு தானே எல்லாம் போகுது, தப்பாக போகுது. அந்த கோட்டார் இடத்துல அந்த பேப்பர் மொட்டையும் பேப்பரை எரிச்சிட்டார். மகாத்மா காந்தி பேப்பர் எரிச்சிட்டாரு, மனு பேப்பரையும் எரிச்சிட்டாரு. அப்போ எரித்து முடித்தோடனே கொடி ஏறிடுச்சா? கணக்கு முடிஞ்சு வச்சுரா. இந்த கணக்கு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் காகித பேப்பர் மனு பேப்பர் எல்லாம் எரிச்சு போச்சு, எரிச்சிட்டார். சிவலிங்க கொடி டெல்லியில் பறக்கு. நீதிமன்றத்தில் முக்கால் சத்தியம். தமிழ்நாடு சிலுவத்தூர் ராஜபாளையம் மதுரை சென்னை எல்லாமே பறக்கு. கொடி பறக்குடா. கொடியை மகன் ஏற்றிட்டான், ரொம்ப சந்தோஷம். நீதி நியாயம் தர்மம். நீதி நியாயமே இல்லைன்ட்டார், அநியாயப்பட்டு போகிறான். அதான் தருமடி. இப்போ ஒன்று தான் இந்த ப்ளஸ் பாயிண்ட். தருமடி கொடுப்போம்ட்டார். முக்கால் சத்தியம்.